Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து GST பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். லைக் இந்த சீரீஸ்ல நம்ம வந்து GST பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் கவர் பண்ண போறோம். ஒன் பை ஒன்னா ஒரு வீடியோஸ்லயே நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து GST எதுக்காக கொண்டு வந்தாங்க? அப்கோர்ஸ் GST நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் தான். பட் பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சீரீஸ் நம்ம வந்து மேக் பண்றோம். ஸோ தட் நமக்கு வந்து GSTனா என்ன, ஸோ அது எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, GSTல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன செக்ஷன்ஸ், அது வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றது எப்படி, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து ஒன்னொன்னா கவர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம இந்த GSTயோட இன்ட்ரோடக்ஷன் இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இந்த டாக்ஸ் ரிலேட்டட் ஆல் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி நமக்கு வந்து டாக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து GST அப்படின்றப்போ வந்து நமக்கு வந்து வாட் இஸ் GST, ஒய் GST நீடட், அதே மாதிரி டைப் ஆஃப் GST, நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, இது எல்லாமே இந்த சீரீஸ்ல இன்க்ளூட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே. பட் நம்ம வந்து GST பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் டேக்ஸ் பத்தி பார்க்கணும் இல்லையா? லைக் நமக்கு வந்து இந்தியால என்னென்ன டேக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து GST நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளோட இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா இருக்கு. லைக் நமக்கு வந்து டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம், அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ரெண்டு இருக்கு. நமக்கு வந்து நெய்ம்லயே இருக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? சோ நம்மளோட இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம் இந்த ரெண்டும் தான். சோ நம்ம இப்ப வந்து டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்து இன்டைரக்ட் நம்மளோட GST பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம், அதை நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன் நானு. சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம்னா என்னன்றத பார்க்கலாம். டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் நமக்கு வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நேம்லே இருக்கு இல்லையா? நம்மளோட ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் டைரக்டா நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்றாங்க அப்படின்றது தான் டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது. ஓகேவா? லைக் நமக்கு வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா? நம்மளோட இன்கம் டேக்ஸை நம்ம தான் கட்டி ஆகணும். நம்மளோட இன்கம் டேக்ஸை வந்து நம்ம வேற யாரும் கட்ட மாட்டாங்க இல்லையா? சோ நம்மளோட இன்கம் டேக்ஸ் நம்மளோட நேம்ல நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம்ல நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகிற டாக்ஸஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ், அதே மாதிரி கார்பரேட் இன்கம் டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அதே மாதிரி எஸ்டேட் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் நமக்கு வந்து டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம்ல இருக்கும். இன்னொரு வீடியோஸ்ல நமக்கு வந்து எலாபரேட்டா டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம்னா என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது நம்மளோட இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம். இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் நமக்கு வந்து நேம்லயே இருக்கு இல்லையா? இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் a tax that is levied upon goods and services before they reach the customers. ஓகேவா? நம்ம கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சம் டாக்ஸஸ் எல்லாம் பே பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ். நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும்னா டாக்ஸ் பே பண்ணுவோம், பட் நம்ம டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம ஒரு ஷாப்க்கு போறோம், ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஷாப்புக்கு போறோம். அந்த ஷாப்ல இருந்து நம்ம ஒரு ஷர்ட் நம்மளுக்கு பிடிச்சது ஒரு எடுத்திருக்கோம். அதோட ரேட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஷர்ட்டுக்கு வந்து ஒரு 1000 rupees வருதுன்னு வைங்க. சோ அந்த 1000 rupees நம்ம வந்து அந்த ஷர்ட்ல வந்து 1000 rupees நம்ம வந்து பில் கவுண்டர்ல பே பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 200 rupees அடிஷனலா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். லைக் நமக்கு வந்து 1200 rupees நம்ம பே பண்றோம். அந்த 200 rupees எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பில் அமௌண்ட்ல டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம வந்து அந்த கடையில தான் பே பண்றோம், அந்த கடைக்காரங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. சோ தட் நம்மளோட காசு நமக்கு டாக்ஸ் பே பண்றதுக்காக போகுது, பட் டைரக்டா நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல. சோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ்ல வரும். லைக் நமக்கு வந்து paid the tax but did not pay it indirectly. ஓகேவா? இது வந்து ஒரு செயின் சிஸ்டம் மாதிரி இருக்கும். லைக் நமக்கு ஒரு ரா மெட்டீரியல்ல இருந்து எதுனாலுமே நமக்கு ஒரு செயின் சிஸ்டம் மாதிரி. நம்ம வந்து அந்த கடைக்காரங்களுக்கு பே பண்ணுவோம், அந்த கடைக்காரங்க இன்னொருத்தவங்க மேபி அவங்க டாக்ஸ் பே பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு செயின் சிஸ்டம் மூலமா வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். சோ தட் நமக்கு வந்து GST அப்படின்றது இன்டைரக்ட் டாக்ஸ் ரிலேட்டட் ஆனது. அண்ட் இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்லயுமே நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோஸ்ல வந்து டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்றது எல்லாத்தையுமே எலாபரேட்டா பார்க்கலாம். சோ இப்ப நம்மளோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா GST தானே. சோ GST பத்தி கான்செப்டுக்கு வரலாம்.
வந்து GST அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? இந்த ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட்டா இருக்கிறது கிடையாது. லைக் இந்த ஜிஎஸ்டி நமக்கு வந்து ஃபுல்லா வந்து லைக் நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயமா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி நமக்கு வந்து சில ப்ராடக்டோட ரேட் எல்லாம் நமக்கு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ரேட் கம்மி ஆகும்போது வந்து கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட கவர்மெண்டோட ஜிடிபி ரேட் வந்து அதிகமாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இந்த ஜிஎஸ்டினால இருக்கு. இதுல வந்து நமக்கு வந்து மெயின் ஜிஎஸ்டி அப்படின்னாலே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய மெயின் 4 இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது நமக்கு வந்து மெயினா இது கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா சிம்பிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரியே டெக்னாலஜி டிரைவ் சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ரெவென்யூ, அதே மாதிரியே எலிமினேட் டாக்ஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஓகேவா? இந்த 4மே நமக்கு வந்து ஜிஎஸ்டியால ஒரு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். ஓகேவா? லைக் நமக்கு வந்து சிம்பிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி டெக்னாலஜி டிரைவ் system, increase revenue, அதே மாதிரி eliminate tax cascading effect. சோ இந்த 4 பத்தி நம்ம பார்க்கலாம். இது என்ன 4 என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த சிம்பிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்லயே நமக்கு வந்து வேட் அதே மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நமக்கு வந்து டாக்ஸ் பே பண்றதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒன்னொன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ஃபார் எக்ஸாம்பிளா நமக்கு பார்க்கணும்னா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ வேட், சிஎஸ்டி அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலாக தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. சோ இந்த ஜிஎஸ்டின்றது நமக்கு வந்து எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிருக்கு. லைக் நமக்கு வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த ஜிஎஸ்டி காமனான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? சோ தட் நமக்கு வந்து டாக்ஸை கால்குலேட் பண்றது ஈஸியா இருக்கும். சோ அதனால சிம்பிளிஃபை த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டிரைவ் சிஸ்டம். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து எல்லாமே ஆன்லைன்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கு. பிளஸ் நமக்கு வந்து இது எல்லாமே நம்மளோட ஒரு இந்தியாவை வந்து ஒரு டிஜிட்டலைசேஷனா மாத்திட்டு இருக்கு. லைக் நமக்கு வந்து இந்தியா வந்து நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. டிஜிட்டல் எல்லாமே வந்து நமக்கு வந்து டிஜிட்டல் மணி அந்த மாதிரி மாத்துறதுக்குமே இந்த டெக்னாலஜி இந்த ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மாதிரியே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ரெவென்யூ. லைக் இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில நமக்கு வந்து சில ப்ராடக்டோட ரேட் எல்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான். ஜிஎஸ்டில நமக்கு வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் லைக் ஜிஎஸ்டில நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்லயுமே நமக்கு வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமா ஒரே ஆள் வந்து வரி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கஸ்டமர் கிட்ட வந்து ப்ராடக்ட் ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு வந்து அந்த மணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டாக்ஸ் வந்து ஒரு ஸ்டெப்லயுமே பே பண்றதுனால ஃபைனல் லெவலுக்கு வரும்போதுமே அதுக்கு நமக்கு வந்து ஃபுல் டாக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்காது. லைக் நமக்கு வந்து அந்த மேனுஃபேக்சரிங்ல இருந்து நமக்கு வந்து எண்ட் ரிசல்ட் வர வரைக்குமே நமக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணிட்டே இருக்கும்ன்றதுனால கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டும் டாக்ஸா வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து கம்மியாகும். ஸோ ரேட் கம்மியாகும் போது கண்டிப்பா பீப்புள்ஸ் வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க இல்லையா? லைக் நமக்கு வந்து ஒரு பென் வந்து ஒரு 10 rupees விற்கிற பென் வந்து 5 rupees இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 2 or 3 பென்ஸ் வாங்குறதுக்கு வந்து அவங்க வில்லிங்கா இருப்பாங்க இல்லையா? பட் ஒரு 10 rupees அப்படின்றப்போ ஓகே ஒண்ணு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிறுத்திப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு வழி இந்த ஜிஎஸ்டில நமக்கு கிடைக்குது. ஏன்னா பிரைஸ் கம்மியாகுது இல்லையா? சோ இந்த மாதிரி அவங்க வந்து கண்டினியூஸா பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லைன்னா பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கவர்மெண்டோட ஜிடிபி growthமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுக்குமே இந்த ஜிஎஸ்டி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எலிமினேட் டாக்ஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ். லைக் நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு நிலைமையில ஒரு கட்டத்திலேயே நம்ம வந்து வரி கட்டியிருப்போம். நெக்ஸ்ட் வரும்போது அந்த வரிக்கும் சேர்த்து நம்ம வந்து வரி கட்டுற மாதிரி சிஸ்டம் தான் நமக்கு வந்து முன்னாடி இருந்துச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி இல்லாம நமக்கு வந்து ஒரு கட்டத்திலயும் வரி கட்டிட்டே வரும்போது கரெக்டா அந்த கஸ்டமர் கிட்ட போகும்போது அந்த கஸ்டமர் கிட்ட எவ்வளவு நமக்கு வந்து வரி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வாங்க முடியும். ஓகேவா? சோ நமக்கு வந்து ஒரு டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அதாவது வரிக்கு வரி கட்டுறதுன்றது வந்து இந்த ஜிஎஸ்டில வந்து கேன்சல் ஆயிடுது இல்லையா? சோ தட் நமக்கு வந்து இது எலிமினேட் தட் இந்த கேஸ்கேடிங் எஃபெக்டோட இன்னொரு நேம் தான் நமக்கு வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படின்றது.
சோ நான் வந்து இந்த செக்ஷன்ல வந்து இந்த ஜிஎஸ்டியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நானு. சோ நம்ம இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து நம்மளோட இந்த பிக்சர் மூலமா நம்ம பார்க்கலாம். லைக் நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ 1000 rupeesக்கு நமக்கு ஜிஎஸ்டி வந்து 180 rupees வந்து டாக்ஸ் பெய்டு அப்படின்ற மாதிரி வருது. சோ நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வாங்கும்போது டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1180 rupees வருது. சோ நமக்கு இந்த ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 1000 rupeesக்கு மட்டும் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். லைக் நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட்ன்ற மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1000 rupees. ஓகேவா? அதுவே நமக்கு வந்து இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா 1180 எடுத்துக்குவாங்க. டாக்ஸ் ஆன் டாக்ஸ் வந்து இதுல வந்து அவாய்ட் பண்றாங்க. அதுதான் நமக்கு வந்து சிம்பிளா இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்றது. நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நமக்கு வந்து ஜிஎஸ்டி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்றதும் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டிஆர் ஒன்னுனா என்ன, அந்த மாதிரி அதே மாதிரி செக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னா கூட ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஜிஎஸ்டியோட செகண்ட் பார்ட்டோட உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.